ராஜி காஃபி கோப்பைகளை டிவியை நோண்டிக் கொண்டிருந்த தன் தம்பி ஆகாஷிடம் நீட்டினான். எங்கடா உங்க மாமா என்றால் கேள்வியாக அவனிடம். வேறெங்க, மொபைல் நியூஸ் பேப்பர் எல்லாம் தூக்கிக்கிட்டு போய் பாத்ரூமில் செட்டில் ஆகி அரை மணி நேரம் ஆச்சு என்று நக்கல் அடித்தான் அவன். என் புருஷனை காலங்காத்தால வம்பிழுக்காத என்று அவள் சொல்லும்போதே சரத் கதவை தட்டினான். ஏய், திறங்க கதவை, யார் பூட்டினது வெளியே என்று. ஆகாஷ் சிரித்து கொண்டே போய் கதவை திறந்துவிட்டு, மகா கேடி மாமா, உங்கள் பொண்டாட்டி உங்களை உள்ளே வச்சு பூட்டிட்டு பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கன்னு என்கிட்ட நடிக்கிறா என்றான். சரத் அவளை செல்லமாய் முறைத்தபோது ராஜி நமட்டு சிரிப்புடன் அவனுக்கு காஃபி கோப்பையை கொடுத்தாள். அப்போது அவளின் அம்மா ஃபோனில் அழைத்தாள். கால் அட்டன் செய்து சொல்லுமா என்றாள். அவள் அம்மா கேட்டதற்கு, 2 பேரும் சாப்பிட்றாங்க, இப்போ கிளம்பிடுவாங்க. எனக்கு தான் புது இடம், தூக்கமே வரலை, கெட்ட கெட்ட கனவாக வருது. நேற்று கூட யாரோ செத்து போன ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி கனவு. பதறி அடித்து எழுந்தா இவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாரு என்று சொல்லி கொண்டு இருந்தாள். அவள் பேசிக்கொண்டிருந்ததை பற்றி மாமனின் காதலில் கேலி பேசினான் ஆகாஷ். இருவரும் வாய்விட்டு சிரித்து கொண்டார்கள். சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேம்மா, வேலையெல்லாம் முடிச்சிட்டு என்றாள். பாருமா, என் கனவு பற்றி சொன்னதை கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க என்று குறை கூறிக்கொண்டே ஃபோனை வைத்தாள். முறைத்து கொண்டு சாப்பிட்டு முடித்த இருவரிடமும் டிஃபன் கேரியர்களை கொடுத்து வழி அனுப்பினான். ஆண்கள் வீட்டை விட்டு கிளம்பியவுடன் அடுத்த வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பு பெண்கள் சோபாவில் சாய்ந்து 2 நிமிடம் ஆயாசமாக கண்களை மூடுவது போன்ற இன்பம் வேறு எதுவும் இல்லை. அது அவர்களுக்கான தருணம். ராஜியும் சாய்ந்து அமர்ந்து 2 நிமிடம் கண்களை மூடினான். ஆகாஷ் 1 வருடமாகவே வேலை கிடைத்து சென்னையில்தான், இந்த அப்பார்ட்மெண்ட்டில்தான் தங்கி இருக்கிறான். அம்மாவுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கிறது ஓய்வு பெற. அதுவரை திருச்சியிலிருந்து வர முடியாது. சரத் வேலை மாற்றம் ஆனதும் 3 மாதங்களுக்கு முன் வந்து மச்சானோடு சேர்ந்து கொண்டான். ராஜிக்கு அவ்வளவு சீக்கிரம் வேலையை விட முடியவில்லை. அவளால் 1 வாரத்துக்கு முன்தான் இங்கே வந்து சேர முடிந்தது. புது வேலைக்கு பல இடங்களில் விண்ணப்பித்திருந்தாள். அதுவரை இல்லத்தரசிதான் அவள். பிறகு வேலையெல்லாம் முடித்து கொண்டு தொலைக்காட்சியை போட்டாள். அதில் உருப்படியாக ஒன்னையும் காணோம். கையில் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடியிருப்பின் பூங்கா நோக்கி நடந்தாள். நல்ல மத்தியான நேரம், யாரும் இருக்க மாட்டார்கள். பொதுவாக காலையும் மாலையும் களை கட்டும் பூங்கா மதிய நேரங்களில் ஆளரவமின்றி காணப்படும். உள்ளே போய் மரநிழலில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் கால் நீட்டி சாய்ந்து ஆசுவாசமாக அமர்ந்து கையில் இருந்த புத்தகத்தை விட்ட இடத்திலிருந்து வாசித்தான். சில நிமிஷங்களுக்கு பின் அங்கு யாரோ நிற்பது போல் உணர்ந்து தலை நிமிர்ந்தி பார்த்தாள் ராஜி. நல்லா ஆஜானுபாகுவான ஒரு முதியவர், கதர் சட்டையும் பைஜாமாவும் அணிந்திருந்தார். முகத்தில் ஒரு தேஜஸ். அவள் அவரை கேள்வியாய் நோக்கும்போதே அவர் பேசினார். நான் இங்கே உட்காரலாமா என்றார். ராஜி யோசனையோடு அங்கே இருந்த மற்ற சிமெண்ட் பெஞ்சுகளை பார்த்தாள். பொன்னே, இந்த பூங்காவில் நான் இளைப்பாற வேற இடங்கள் உள்ளது. ஆனால் தனியாக அமர்வதை விட உன்னோடு பேசிக்கொண்டிருக்கலாம் என்றுதான் உன்னை கேட்கிறேன் என்றார். ராஜி உடனே சுதாரித்து கால்களை மடக்கி இடம் விட்டு அவரை நோக்கி புன்னகைத்தாள். அவர் அமர்ந்து கொண்டே, என்ன படிக்கிற என்று அவள் புத்தகத்தில் அட்டையை நோட்டம் விட்டார். அடடே, பேஸ், மிஸ் ஜானகி தேவன் எழுதினது. ராஜி அவரை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். இந்த காலத்து பிள்ளைங்க இதெல்லாம் வாசிக்கிறாங்கன்னு நினச்சா மனசுக்கு ஆறுதலாக இருக்கு என்றார். ராஜி இப்போது மௌனம் உடைத்து பேச ஆரம்பித்தாள். பழைய நாவல், சிறுகதைகள் வாசிக்கிறதுல ஒரு த்ரில் இருக்கு என்று இழுத்தாள். தாத்தான்னு கூப்பிடுமா என்று எடுத்து கொடுத்தாள். அதிவேக வாகனங்கள், டெலிஃபோன், மொபைல் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் வெளியான கதைகள் தர சுவாரஸ்யம்
இப்போ இல்லைங்கிறது என் அபிப்பிராயம் தாத்தா என்றாள் அவள். ஆனால் எனக்கு இந்த காலத்து கதைகள் கவிதைகள் எல்லாம் பிடிக்குது பொன்னே. ஒரு நிதர்சனம் இருக்கு. தினசரி பிரச்சனைகளை வச்சு புனையப்படுற கதைகள் சுவாரஸ்யமாகத்தான் இருக்குது என்றார். நல்லா இருக்கே, நம்ம கருத்து வேறுபாடும் வயசு வேறுபாடும் என்று வாய்விட்டு சிரித்தார். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். தாத்தா ஒரு விஞ்ஞானி என்று தெரிந்து ஆச்சரியப்பட்டாள். பசி வயிற்றையை கிள்ளிய போது அவரே, போமா நேரமாகுது, பசிக்கும், இந்த கிழட்டு பையக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேனு இன்னைக்கு மனசுக்குள்ள திட்டுறதுக்கு முன்னாடி போய் சாப்பிடு என்றார் அவர். சரி தாத்தா, சாயங்காலம் வாக்கிங் வருவேன், அப்போ பார்க்கலாம் என்று எழுந்தாள். நான் கூட்டம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் இங்கே வர்றதில்லை பொன்னே. நாளைக்கு இதே நேரம் வந்தேனா பார்க்கலாம் என்றான். சாப்பிட்டு முடித்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்து பார்த்த பொழுது மணி 5. ராஜி எழுந்து முகம் கழுவி நடைப்பயிற்சி செய்வதற்காக மொபைல் எடுத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய போது அலைபேசி ஒலித்தது. ஆகாஷ் தான் அழைக்கிறான். சொல்லுடா என்றான். அக்கா, இன்னைக்கு லஞ்ச் சூப்பர், மதியமே கூப்பிட்டேன், நீ ஃபோன் எடுக்கவே இல்லை என்றான். ஆஹா, உன் வாயிலிருந்து பாராட்டா. மதியம் புக்கு எடுத்துட்டு பார்க் போயிட்டேன்டா. அங்கே ஒரு தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நேரம் போனதே தெரியல, வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன், மொபைல் பார்க்கவே இல்லை, பார்த்திருந்தா கூப்பிட்டு இருப்பேன் என்றான். பாரேன், ஒரு வருஷமாக எந்த தாத்தாவும் எங்ககிட்ட பேசுனதில்லை, நீ வந்த ஒரு வாரத்திலேயே உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தேடிக்கிட்ட என்று கிண்டல் பண்ணினான். டேய் போடா, நல்ல தாத்தா, ஜாலியாக அரட்டை அடித்தார், அவர் சயின்டிஸ்ட் தெரியுமா என்றாள் அவனிடம். என்னக்கா, நீ யாரை சொல்கிற, சரியாய் சொல்லு. இப்பொழுது அவன் குரலில் ஒரு அவசரம் இருந்தது. வெங்கட்ராமன் சொன்னார். நல்லா உயரமாக கதர் சட்டை போட்டுக்கிட்டு அவள் முடிக்கு முன்பே ஆகாஷ் நிறுத்தினான். ஐயோ அக்கா, அன்பிலீவபிள், நீ சொல்கிறவர் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வீட்டிலையே லேப் செட் பண்ணி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. அதில் ஏற்பட்ட விபத்தில் அவர் இறந்துட்டார். இது நடந்து சில மாதம் ஆச்சு. நீ காலையில் சொன்ன மாதிரியே செத்து போன ஒருத்தரோட பேசியிருக்க என்று சொன்னான். என்னடா சொல்கிற என்று பயந்தாள். ஐயோ அக்கா, ஆமாம், நீ திரும்பவும் அவரை பார்த்தா பேச முயற்சிக்காத, நான் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று ஃபோனை வைத்தான் அவன். அதற்கு மேல் ராஜியின் மனம் உடல் எதுவும் அவள் கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. பதற்றம் தொற்றிக்கொண்டது. வீட்டு ஜன்னல்களை இருக்க மூடினாள். திரை போட்டு மூடி வைத்தாள். பூஜை அறை சென்று விளக்கேற்றி சஷ்டி கவசம் சொன்னாள். கதவு தட்டும் ஓசை கேட்டு பயத்துடனே வந்து கதவை திறந்தாள். ஆகாஷ், என்னக்கா இவ்வளவு நேரம் என்று உள்ளே வந்து அமர்ந்தான். சட்டையெல்லாம் ஒரே மண்ணு, என்னடா ஆச்சு என்று கேட்டாள். ஒன்றும் இல்லைக்கா, வீடு பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் வலிக்கிடுச்சு, வண்டியோடு விழுந்துட்டேன், அடியெல்லாம் படலை, போய் குளிச்சா சரியாய் போயிடும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். இன்னைக்கு ஒன்றுமே சரியில்லை என்று சொல்லிவிட்டு திறந்த கதவை மூடச் சென்றபோது அவள் அங்கே தாத்தாவும் பக்கத்து வீட்டு டீச்சர் பத்மாவும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தாள். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தாத்தா பேசிவிட்டு மெல்ல மாடிப்படி ஏறி செல்வதை பார்த்துவிட்டு அவசரமாக ஓடிப்போய் பத்மாவிடம், ஆண்டி, அவர் யாரு என்றாள். சயின்டிஸ்ட் தாத்தா, அவர் ஒருத்தருக்கு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் தெரியும், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகுவார், நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் 2 வார்த்தை பேசாமல் போக மாட்டாரு என்றாள். இப்போது புரிந்தது. காலையிலே மச்சானும் மாமனும் தன்னை ஏமாற்ற முடிவு செய்து வைத்து கொண்டார்கள் போல. இன்று அவள் யாருடன் பேசியிருந்தாலும் அவர்களை கொன்றிருப்பார்கள், மோசமானவர்கள். உள்ளே சென்று பாத்ரூம் கதவை தாளிட்டாள். சத்தம் கேட்டு ஆகாஷ் கத்தினான். ஏய் அக்கா, கதவை பூட்டிட்டையா, தெற என்றான். போடா, என்னையா ஏமாத்துற ராஸ்கல் என்றான். தெரிஞ்சு போச்சா, சரி தெற, கொஞ்ச நேரம் உள்ளேயே கெட என்றாள். ஃபோன் அடித்தது. சரத்து தான் பேசினான். ராஜி
மனசை திடமாக வச்சுக்கோ. ஆகாஷ் வீட்டுக்கு வர்ற வழியில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துலையே நம்ம விட்டு போயிட்டான். நீ கிளங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, நான் சீக்கிரம் வந்துடுறேன் என்றான். ராஜி பதற்றத்தோடு செய்வதறியாது நின்றபோது குளியலறையின் உள்ளே இருந்து குரல் கேட்டது. கீழே விழுந்தது, உடம்பெல்லாம் வலிக்குது, கதவை தர அக்கா என்றான் அவன்.